Morning to everyone. This is Madan, working as a assistant professor in a private institution. Today we are going to see about Newton law of viscosity. ஸோ இந்த நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியில் என்ன பண்ணுறோன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிஎஸ் ஸ்ட்ரெஸ்க்கும் வெலாசிட்டி கிரேடியண்ட்டுக்கும் டைரக்டாக ப்ரொபோர்ஷனல் எடுத்து அதை வந்து அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா டவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி கிரேடியன்ட். ஸோ வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படிங்கிறது வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் அல்லது ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இடத்த பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது தான் வெலாசிட்டி கிரேடியன்ட். அல்லது இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் சிஎஸ் ட்ரெயின் அப்படின்பாங்க. ஸோ இந்த ரேட் ஆஃப் சிஎஸ் ட்ரெயினுக்கும் வெலாசிட்டி கிரேடியன்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இடத்த பொறுத்து, அதாவது ஸ்பேஸை பொறுத்து மாறிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வெலாசிட்டி கிரேடியன்ட். இந்த ரேட் ஆஃப் சிஎஸ் ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேரத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடியது, அதாவது சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எப்சிலான் டாட் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் சிஎஸ் ட்ரெயின் சொல்லுவாங்க. ஸோ அதே போல் வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட், ஸோ வி டாட் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், அல்லது சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் ஃபார்முலாவா அப்படின்னா வி டாட் ஈக்குவல் டு டிவி டிவைடட் பை டிஎஸ். ஸோ டிவி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதே மாதிரி டிஎஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே போல் du divided by dy change in velocity with respect to distance அல்லது ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு ரெண்டு வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு வேரியபிள்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வேரியேட் பண்ணி காட்டுறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ்க்காக நம்ம பண்ணணும் அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னா. ஸோ அதே மாதிரி இன்னொரு வேரியபிளை எடுத்து டைமை பொறுத்து நம்ம வந்து வேரியேஷன் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் ரேட் ஆஃப் சிஎஸ் ட்ரெயின் அப்படின்னா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் அப்படின்னா சிம்பிளாக வெலாசிட்டி கிரேடியன்ட், வித் ரெஸ்பெக்ட் டு ரேட் அப்படின்னா டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டியூ பை டிஒய். ஸோ இதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேரியபிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேரியபிளுக்கு நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மியூ அப்படிங்கிறாங்க. ஸோ மியூ அதோடைய இன்னொரு நேம் என்னன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபிசிக்கலாக. த மியூ அப்படிங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு வேரியபிளை வந்து இந்த ஈக்குவேஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். தட் இஸ் டவ் ஈக்குவல் டு மியூ இன்டூ டியூ பை டிஒய். ஸோ மியூங்கிற ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். அந்த மியூவோட நேம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ இன்டூ டியூ பை டிஒய் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் அல்லது ஸ்பேஸ். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னா நம்ம ஃபார்முலாவாக சொல்லணும் அப்படின்னா டவ் ஈக்குவல் டு மியூ டியூ பை டிஒய். ஸோ இந்த நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியை 3 டெஃபினேஷனாக நம்ம பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஃபிசிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லலாம். ஸோ அதே போல் நம்ம வந்து ஃபார்முலாவாக சொல்கிறோம் அப்படின்னா மியூ ஈக்குவல் டு டவ் பை டியூ பை டிஒய், அதாவது சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஃபார்முலாவாக சொல்லலாம். ஸோ அதே போல் கிராஃபிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஸ்லோப் இஸ் ட்ரான் பிட்வீன் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். தேங்க்யூ.